அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்பதற்கு அழைக்கப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்குள் உம்முடைய கிருபை இருந்து இந்த மத்திய நாளின் காலை பொழுதை காண்பித்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதத்தில் மரியாதை போல் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஞானத்திற்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை இந்த நாளில் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 32வது சங்கீதம். இந்த 32வது சங்கீதம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு மனமாற்றத்தின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே நாம் எவ்வளவுதான் துக்கத்தோடு வாழ்க்கை நடத்தினாலும், எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும், நாம் அக்கிரமத்தில் புரண்டு வழிந்திருந்தாலும், அந்த அக்கிரமத்தை எல்லாவற்றையும் தேவன் நிர்தூளியாக்கி மன்னிப்பேன் என்று நமக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிறார். அந்த சங்கீதம் இப்படி துவக்குகிறது: எவனுடைய பாவம் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இன்றைக்கு 2 விதமான குணங்களை இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக நாம் உணர வேண்டும். 2வது, நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டதாக காணப்பட வேண்டும். 3வது, நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாது இருக்க வேண்டும். எவனுடைய ஆவி கபடம் இல்லாது இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள். மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவங்கள் மூடப்பட வேண்டும், அக்கிரமங்கள் எண்ணப்படாமல் இருக்க வேண்டும், ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த 4 நற்குணங்களை நாம் தேவ சமூகத்தில் பெற்றிருந்தால் நம்மை ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திற்கு உகந்த பிள்ளையாக சேர்த்து கொள்வார் என்று இந்த வேதம் சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதா, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டதா, நம்முடைய அக்கிரமங்கள் எண்ணப்படாமல் இருக்கிறதா, நம்முடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதா என்பதை நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? நமக்கு நன்றாகவே தெரியும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு மூடப்பட்டதா என்று. இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை நினைத்திருப்பீர், ஆனால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, லோகத்தில் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமலும் இருக்கு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் நமக்கு மன்னிக்கப்படும் என்றுதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினால் என் எலும்பு உலர்ந்து போயிற்று. நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எனக்குள் அவ்வளவு கட்டுகள் அடக்கப்பட்டு இருக்கிறது. அதை நினைத்து நினைத்து நான் சோர்ந்து போகிறேன், உலர்ந்து போகிறேன். இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தரலாம். அன்பு பிள்ளைகளே, அக்கிரமத்தை மறைக்காமல் அறிக்கையிடுகின்ற பாவம், அதை விட்டு விலகுகிற குணம் தேவனுக்கு உகந்தது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் செய்கிற அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து மூடி போடுவார், நினைக்க மாட்டார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு சகாயம் கிடைக்கிற காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நான் கர்த்தருக்கென்று எவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேனோ அந்த பக்தி வைராக்கியத்தில் எனக்கு ஜலப்பிரவாகம் போன்ற ஒரு இக்கட்டு ஆபத்து வந்தாலும் அது அவனை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மை எப்படி பாதுகாக்கிறார்? நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை கொண்டு நம்மை அவர் பலப்படுத்துகிறார். நம்முடைய கண்கள் மீது அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய உன்னை கிட்டிச் சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீதிமொழிகள் 3:4 அவர் சொல்லுகிறார், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். நம்முடைய வாழ்க்கையில் கபடற்ற ஒரு குணம் நம்மில் காணப்படும் போது நாம் தயவையும் இரக்கத்தையும் மனுஷர்கள் மத்தியிலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று ஞானி சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, துன்மார்க்கர் வீட்டிலே பாவம் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்றைக்கு நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று தாவீது பாடுகிறாரே, அதை போல கர்த்தரை நம்புகிற நமக்கு நன்மை சூழ்ந்து கொள்ளும்படி நம்முடைய தேவன் செய்வார். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். நீதிமான்களே, கர்த்தருக்குள் கலிகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர் நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் சத்துவங்கள் நம்மை எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5-6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரை நம்பி அவரிடத்தில் சார்ந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற அனுகூலங்களை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம்? நம்முடைய பாதைகள் செம்மையானவைகளாய் காணப்பட வேண்டுமென்றால் நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரை நம்பி நன்மை செய்கிற அனுபவத்தோடு நம்முடைய காலங்கள் இருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற அனுகூலங்கள் என்ன? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சற்று யோசிப்போம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்று நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எனவே எந்த நிலையிலும் நீதிமான்களை கர்த்தருக்குள் கலிகூர்ந்து மகிழுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் காலங்கள் தேவனுக்குள் எப்படி பலப்படுகிறது என்பதை யோசித்து இனி வரக்கூடிய காலங்களிலே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து எந்தவித நிந்தனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை குறித்து எல்லளவும் கவலைப்படாமல், ஏனென்றால் நாம் நம்பியிருக்கிறவர் நம்மை காப்பார், நாம் நம்பியிருக்கிறவர் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
நாம் நம்பியிருக்கிற ஒரு நாளும் நம்மை திக்கற்ற நிலையில் அலையவிட மாட்டார். எனவே அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றால் போதும், நம்முடைய வாழ்க்கை ஒரே கழிப்பாகத்தான் காணப்படும். சஞ்சலம் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாமல் போகும். துக்கம் என்ற சொல்லை நாம் சந்திக்கவே மாட்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அனுபவத்திலே தேவனுக்கு சாட்சியாக வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் இந்த 32வது சங்கீதத்தின் மகத்துவங்களை நாங்கள் பெற்று எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே மூடப்படவும், எங்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படவும், எங்களுடைய அக்கிரமங்கள் இனி உம்முடைய சமூகத்தில் எண்ணப்படாமல் இருக்கவும், நாங்கள் பயந்து கர்த்தருக்கு யுக்தி உள்ளவர்களாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் தேவ கிருபை நிச்சயமாக தங்கி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.